இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படலாம். சரிங்களா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 5:1. இப்பொழுது நான் என் நேசருக்கு திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இங்கே பார்க்கும் பொழுது என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. இங்கு மகா செழிப்பான மேடு அப்படின்னு சொன்னா அந்த இடம் நன்றாக விளையக்கூடிய இடம். சரிங்களா? செழிப்பு நிறைந்த இடம், அதுதான் இங்கே குறிக்கப்படுகிறது. மகா செழிப்பான மேடு. அப்போ அங்கே நல்லா அந்த திராட்சை தோட்டம் நல்லா வளரணுமா, வளரக்கூடாதுங்களா? வளரணும். சரிங்களா? வளரணும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அது பழங்களை தந்தது. இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர், தேவனாகி கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்றாரு, அந்த செழிப்பான மேட்டில் அந்த திராட்சை தோட்டத்தை எப்படி உருவாக்குனார்னா என்ன பண்றாரு, அது முதல்ல என்ன பண்றாரு, வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். அந்த இடம் முழுவதும் வேலி அடைக்கிறார். ஏன் வேலி அடைக்கிறாரு? பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட் வேலி அடைக்கிறது பாதுகாப்பு. ஒரே ஒருத்தர் தான் பதில் சொல்றாங்க, மற்ற யாரும் பதில் சொல்ல. எல்லாரும் பதில் சொல்லுங்க. அதை வேலி அடைக்கிறார். தேவனாகி கர்த்தர் வேலி அடைக்கிறார். ஏன்னு சொன்னா உள்ள மிருகங்கள் வரக்கூடாது. சரிங்களா? அந்த வேலி அடைச்சா தான் அதுக்கு பாதுகாப்பு. 2வது பாருங்க, அதில் உள்ள கற்களை அவர் என்ன பண்றாரு, பொறுக்கிறார். ஏன் பொறுக்கிறார் கற்களை? சொல்லுங்க. அதாவது இந்த கற்கள்லாம் இருந்துச்சுன்னா, அந்த கற்கள்லாம் இருந்துச்சுன்னா இடர்லாம் இருக்கும். கற்கள்லாம் இருந்துச்சுன்னா இடர்லாம் இருக்கும். அது வளர்றதுக்கு என்ன இருக்கும், தடையாக இருக்கும், வளராது. அந்த கற்கள் என்ன பண்ணும், அதை நொறுக்கிடும். அதனால என்ன பண்ணுறாரு, அதை சுத்தம் பண்ணுகிறார். சரியா? 3வது, அதில் நற்குல திராட்சை செடிகளை நடுறார். அப்படின்னா நற்குல திராட்சை செடினா பார்த்தீங்கன்னா உயர்ந்த ரக திராட்சை செடிகள், உயர்ந்த ரக நல்ல கனிகளை கொடுக்கிற உயர்ந்த ரக திராட்சை செடிகளை நடுறார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணுறார். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்துட்டு இருக்கிறார். ஏன்னா பாருங்க, அது செழிப்பான ஒரு இடம். தேவனாகி கர்த்தர் அந்த திராட்சை தோட்டம் வளருவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் என்ன பண்றாரு, செய்யறாரு. அது மாத்திரமல்ல, நல்ல உயர்ந்த ரக, சரிங்களா, திராட்சை செடிகளை என்ன பண்ண நடுறாரு. நட்டுட்டு காத்துட்டு இருக்காரு. எதுக்கு காத்துட்டு இருக்காரு? நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இப்போ பாருங்க, உடனே கர்த்தர் என்ன பண்றாருன்னா, சந்தோஷப்படுவாரா,
வேதனைப்படுவாரா? ஏன் வேதனைப்படுவாரு? ஏன் சந்தோஷப்படு? ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா அது அந்த அதனுடைய சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா, அவர் எதிர்பார்த்ததை விட நல்ல கனிகளை கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அந்த திராட்சை செடியை ஆண்டவர் என்ன பண்ணாரு, வைக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கை கூட இதற்கு தான் என்ன பண்றாரு, கர்த்தர் ஒப்பிடுறார். பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், பலவீனத்தில் இருந்தோம், சாத்தானுடைய கட்டிலே கட்டப்பட்டிருந்தோம், இருளின் அதிகாரத்தில் பிடிக்கப்பட்டிருந்தோம். கர்த்தர் என்ன பண்ணார்னா, என்ன பண்ணார், விடுதலை ஆக்கினார். ஆமாவா இல்லைங்களா? விடுதலை ஆக்கினார். ஆமாம், ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன பண்ணாரு, விடுதலை ஆக்கினார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணாரு, மீட்டு கொண்டார். ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டார். ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டார். அது மாத்திரம் அல்ல, அவருடைய பரிசுத்தமான ரத்தம் நம்மை பாவங்களற நம்மை கழுவினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணது, சுத்திகரித்தது, நம்மை முழுவதுமாய் சுத்தம் செய்தது. பாருங்க, அநியாயக்காரராக இருந்தோம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். விக்கிரக ஆராதனைக்காரராய், வேசி மார்க்கத்தாராய், விபசாரக்காரராய், சுய புணர்ச்சிக்காரராய், ஆண் புணர்ச்சிக்காரராய், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரருமா இருந்தோம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் வரும்பொழுது முதல் வேலை என்ன தெரியுங்களா? தேவனாகிய கர்த்தர் அவன் என்ன பண்றாரு, முதல்ல சுத்தம் செய்கிறார். முழுவதுமா சுத்தம் பண்றது, அதுதான். ஏன்னா அசுத்தமா இருந்தா அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, பரிசுத்தத்திற்குரிய எந்த ஒரு கிரியையும் அவர்களால் என்ன பண்ண முடியாது, நடப்பிக்க முடியாது. இதை பார்க்குறோம். ஒரு மகா செழிப்பான மேட்டாக, அந்த மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றி வேலி அடைத்து அதில் இருக்க எல்லா கற்களை பொறுக்கி நல்ல திராட்சை செடிகளை நட்டு கோபுரத்தை கட்டி ஆலயம் உண்டு பண்ணி நல்ல பழங்களை தரும் என்று கர்த்தர் காத்திருந்தார். இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும், நம்மை ஆண்டவர் ஏன் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவினார், மீட்டு கொண்டார், பரிசுத்தப்படுத்தினார். ஏன் அப்படின்னு சொல்லி பாவங்களை எல்லாம் மன்னித்தார்னா, இதுக்காக நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அப்படின்னா நல்ல ஒரு வாழ்வு, நல்ல குணாதிசயங்கள் நிறைந்த வாழ்வு, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, தேவன் ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை, மற்றவருக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதை வாழணுன்றதுக்காகத்தான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமா தானே?
அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய பாருங்க, அவர் எதற்காக காத்திருக்கிறார்னா நல்ல திராட்சை பழங்களை தரணும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாருன்னு சொன்னா, விடுதலையை கொடுக்கிறாருன்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா, அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா தெரியுமா இருக்குது? அவருடைய காத்திருக்குதல் எதை வெளிப்படுத்துகிறதுனா, நல்ல திராட்சை பழங்களை தர வேண்டும். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை என்பது வேற, கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கை என்பது வேற. ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை அது வேறு விதமான வாழ்க்கை. ஏன்னா அது பிசாஸ் கிட்ட இருந்தது. அந்த இடத்துலேருந்து நல்ல கனிகளை எதிர்பார்க்க முடியாது. பாவத்தில் இருந்தோம். அதனால அப்படிதான் இருக்கும். அங்கிருந்து ஆண்டவரிடத்துல நாம் சேர்ந்த போது தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நல்ல திராட்சை பழங்களை தர வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் காத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்ன எதிர்பார்க்கிறாரு? பழைய வாழ்க்கை, பழைய சுவாபம், பழைய பாவத்துக்குரிய கனிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதற்கு அவர் பாருங்க என்னென்ன காரியெல்லாம் நமக்காக செய்தார் தெரியுமா? சிலுவையில் அநேக சரிங்களா ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களை செய்வதற்காக அவமானப்படுத்தப்பட்டார், காரியம் இழப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், நொறுக்கப்படுத்தப்பட்டார், அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார், இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் எடுக்கப்பட்டார். ஏன் என்று சொன்னால், நல்ல கேரக்டர் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். நல்ல ஆவிக்குரிய கனிகளை தருகிறவர்களாக நாம் மாற வேண்டும். நல்ல சுவாபம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணார்? விரும்பி காத்திருந்தார். ஆனா இன்னைக்கு பாருங்க, உண்மையிலே உங்களை நீங்க சோதித்து அறிவீர்கள் என்று சொன்னால், எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில நல்ல பழங்களுக்கு பதிலாக கசப்பான பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர் காத்திருக்கிற அவருடைய எதிர்பார்ப்பு எத்தனை பேர் பூர்த்தி பண்றோம்? எத்தனை பேர் அவருடைய ஆசையை நிறைவேற்றோம்? நான் எனக்கு எதிராக நீங்கள் எல்லாமே சொல்லலாம், நான் அப்படி இருக்கிறேன். ஆனால் இருதயங்களை ஆராய்கிற தேவனாகிய கர்த்தர், நான் சொல்றேன், உங்களுடைய கனிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அப்போ கசப்பான பழத்தை தரும்பொழுது ஆண்டவர் ஏமாற்றம் அடைகிறார் என்பதை மாத்திரம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. கசப்பான பழங்களை தரும்பொழுது கர்த்தருடைய அந்த காத்திருக்குதல் ஏமாற்றப்படுகிறது. நாம் ஆண்டவரை ஏமாற்றுகிறோம், தேவனை ஏமாற்றுகிறோம். அவருடைய பிரயாசங்கள் அத்தனையும் வீணாக போய்விடுகிறது. வேலி அடைத்தார் அல்லவா, பாதுகாப்பை கொடுத்தார் அல்லவா, நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக தடைகளெல்லாம் எடுத்து போட்டார் அல்லவா, நல்ல நற்குல திராட்சை செடிகளை நட்டார் அல்லவா, கோபுரத்தை கட்டி ஆலயம் உண்டு பண்ணார். அந்த பிரயாசங்கள் ஆண்டவருடைய பிரயாசங்கள், தேவனாகி கர்த்தர் பட்ட பாடுகள் எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா
வீணாக போய்விடுகிறது, வீணாக போய்விடுகிறது, வீணாக போய்விடுகிறது. அப்போ அவர் என்ன பண்றாராம் பாருங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். படிங்க, இன்னொரு முறை வாசிங்க. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? பாருங்க, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத வேலை, என் திராட்சை தோட்டத்துக்கு நான் என்ன பண்ணோம், இதுவரையும் அந்த மாதிரி நான் வேலையை செய்யலை. அது மாதிரி வேலையை நான் செய்யலை. எல்லா நன்மையைத்தான் நான் செஞ்சுட்டு வந்தேன். எல்லா நன்மைகளையும் நான் என்ன பண்ணேன், செய்தேன். எல்லா நன்மைகளையும் நான் செய்தேன். எல்லா நன்மைக்குரிய எல்லா காரியங்களையும் நான் என்ன பண்ணேன், செய்தேன். ஆனா இனி நான் எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் என்ன பண்ணேன், காத்துட்டு இருந்தேன். ஆனா அதுவோ என்ன பண்ணுச்சு சொல்லுங்க, கசப்பான பழங்கள். ஆமா, கசப்பான பழங்களை அது தந்தது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, வாசிங்க ஏசாயா 5வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். போடுவேன், அது மேய்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம், அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிச்சலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேக கட்டளையிடுவேன் என்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், எல்லாமே நன்மைக்கு எதுவாகத்தான் நான் செஞ்சேன். ஆனா அது என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு நான் எதிர்பார்ப்பை அது எனக்கு நிறைவாக்கி கொடுக்கல. என் பிரயாசங்களுக்கு தக்க பலனை அது கொடுக்கல. நான் ஏமாற்றப்பட்டேன். இப்போ நான் என்ன தெரியுமா செய்ய போறேன், என்ன செய்ய போறேன்னு சொன்னா, முதல்ல என்ன பண்ணுவேன், அதனுடைய வேலியை நான் என்ன பண்ணுவேன், எடுத்து போட்டுடுவேன். இப்போ வேலியை எடுத்து போடுறதுன்னா என்ன அர்த்தம் சொன்னா, என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஆமா, வேலியை நான் எடுத்து நான் வேலி எடுத்து போடுகிறதுனால அதனுடைய பாதுகாப்பு முதல்ல என்ன ஆகுதுன்னா எடுத்து போடப்படுகிறது. அது என்ன ஆகும், மேய்ந்து போடப்படும். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிற காரியம் அதுதான். தேவனுடைய வார்த்தை என்பது நாம் கேட்பதற்காக மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரே தவிர அதை கேட்டுட்டு விட்டுட்டு போறதுக்காக கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அதை வேலி நான் என்ன பண்ணுவேன், எடுத்துருவேன். அப்போ பாதுகாப்பு இல்லாம போயிடும். உண்மையிலுமே தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றாம போனா என்ன தெரியுங்களா நடக்கும், ஆண்டவர் என்ன பண்ணுவார், வேலியை எடுத்து போட்டுடுவார். உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேலி எடுத்து போடப்படும் என்று சொன்னால் அங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும். சத்ரு உள்ள வந்துடுவான். அந்த விளைச்சலை என்ன பண்ணுவான், கெடுத்து போடுவான். அதனால நம்ம எப்பொழுதுமே
ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன பண்ணோம்? நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறார்? நான் அழிவுக்கு நேராகத்தானே இருந்தேன். என்னுடைய பாவமான வாழ்க்கையும் சாபமான ஒரு வாழ்க்கையும் என்னை இந்நேரம் அழித்திருக்க வேண்டுமே, ஆனால் என்னை அழிக்கவில்லையே. ஆண்டவர் என் மேல் இரக்கம் வைத்து கிருபையை கொடுத்து பாவங்களை மன்னித்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையின் தொடக்கத்தை கொடுத்து வாழ வச்சிட்டு இருக்காரு. அவருடைய எதிர்பார்ப்பு, அவர் காத்து கொண்டு இருக்கிற அந்த அவருடைய நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதன்படி நீங்கள் நடங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அதனுடைய வேலியை எடுத்து போடப்படும். தேவன் அதை எடுத்து விடுவார். தேவனே அதை அவர் தான் காக்கிறவர். அவர் காக்காமல் போனால் என்ன ஆகும்? அவ்வளோதான், பிசாசு ரொம்ப சந்தோஷமாயிடுவான். அதனால் இப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ரெண்டாவது, அதன் அடைப்பை என்ன பண்ணுவேன்? தகர்ப்பேன். அது மிதியுண்டு போம். அவ்வளோதான். திறந்து விட்டுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. யார் வேணா உள்ள வரலாம், யார் வேணா போகலாம். அது மிதியுண்டு போகும். மூன்றாவது, அதை நான் பாழாக்கி விடுவேன். அவ்வளோதான். அதனுடைய கிளை நறுக்கப்படாமலும் கலை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினாலே முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். ஆமா, அவ்வளோதான். எல்லா கஷ்டமும், எல்லா நெருக்கமும், எல்லா பாடுகளும், எல்லா துன்பங்களும் வந்துடும். ஏன்னா ஆண்டவர் பாதுகாப்பு எடுத்து போட்டுட்டாரு. அந்த அடைப்பை என்ன பண்ணிட்டாரு? தகர்த்துட்டாரு. அவரே அதை பாழாக்குறேன்னு சொன்னார். அதை வளராதபடிக்கு அதனுடைய கலைகள் எல்லாம் அப்படியே விட்டுருவேன். அது நறுக்கப்படாது, அது கொத்தி எடுக்கப்படாது. அதனால முச்செடியும் நெரிஞ்சிலும் என்ன பண்ணும்? முளைக்கும். அது மாத்திரமல்ல, அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். இன்னைக்கு தேவன் காத்திருக்கிற அந்த வாழ்க்கையை, அந்த எதிர்பார்ப்பை, அந்த நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யாது இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. நம்ம புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் உண்டு. நாம் கனி கொடுக்கிறவளாய், நற்கனிகளை கொடுக்கிறவளாய் இருக்கணும். ஏன்னு சொன்னா நம்ம மூலயமா தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அடுத்த தலைமுறைக்கு நாம் தாம் ஆசீர்வாதமானவர்கள். நாம தான் இந்த உலகத்தினுடைய வெளிச்சம், இந்த உலகத்தினுடைய உப்பு நாம தான். நாம தான் பாவத்தில் இருக்கிற அநேக மக்களை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற நல்ல சமாரியர்களாக இருக்கணும். அவர்களை பாவத்தில் மடிந்து போய் விடாதபடிக்கு அவர்களை தடுத்து தேவனிடத்தில் சேர்க்கிற ஜாமக்காரர்களாய், யுத்த வீரர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. அதற்காகத்தான் இந்த ரட்சிப்பு, அதற்காகத்தான் இந்த கிருபை, அதற்காகத்தான் இந்த பலன். இதில் நம்ம தவறி விடுவோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க மாட்டார். எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது. நம்ம நினைக்கலாம் அப்படியே வந்துட்டோம், எப்படியோ அந்த அந்த பழைய வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்றுட்டோம், நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்துச்சு, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் அப்படியே நிலைச்சிருக்கும், அப்படியே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, நினைக்க முடியாது, நினைக்கவும் கூடாது. ஏன்னு சொன்னால்
ஆண்டவர் எதிர்பார்க்கிற நல்ல நற்குல திராட்சை பழங்களை தர வேண்டும், கசப்பான பழங்களை தரக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கசப்பான பழம் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனால், அவர் ஏமாற்றப்படுவார் என்று சொன்னார், அவருடைய பிரயாசங்கள் எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? வேலி எடுத்து போடுவார், அடைப்பை தகர்ப்பார், பாழாக்கி போடுவார். அவருடைய கலைகள் நறுக்கப்படாது, கொத்தி எடுக்கப்படாது. அதன் மேலே மழை என்ன பண்ண மாட்டார்? பெய்ய பண்ண மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எத்தனை பேர் இதை கேட்டு உணர்வு அடைறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் தேவனுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற வெளிப்பாடு. எவ்வளோ நாள் நம்ம உலகத்தில் எவ்வளோ காலம் எப்படி இருந்தோன்னு தெரியாது. ஆனால் இப்பொழுது நாம் என்ன பண்ணணும்? நல்ல கனி கொடுக்கலாய் மாறித்தான் ஆகணும். இடர்லற்றவர்களாக இருக்கணும். மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக மாறணும். மற்றவர்களை வழி நடத்துகிறவர்களாக, தேவன் பக்கம் அவர்களை கொண்டு போகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமையணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதை நீங்கள் என்ன பண்ணணும்? மனசில் வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களோடு பேசும் பொழுது நீங்கள் உட்காரணும். உட்கார்ந்து, ஐயோ நான் தேவனை ஏமாற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனே, தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த நற்குல கனிகளை தரும்படியாக என் வாழ்க்கை இல்லையே. அதுதான் முக்கியங்க. நம்ம ஆராய்ந்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். உலகம் போகிற போக்கில் போகிறது வாழ்க்கை கிடையாது. அடுத்தவங்களை விட நாம் பரவாயில்லன்னு சொல்லி நம்மை தேற்றி கொண்டு கம்பேர் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. ஏன்னு சொன்னால் இது தேவன் கொடுத்த வாழ்க்கை. இது உங்களால் உண்டானதல்ல, என்னால் உண்டானதல்ல. தேவனுடைய ஈவு இது. தேவன் கொடுத்த வாழ்க்கை இது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு, அளவற்ற அன்பு இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நிர்மூலமாகியிருப்போம். மகா செழிப்பான மேட்டிலே உங்களை என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையை வேலி அடைத்திருக்கிறாரே. தடைகளை உண்டு பண்ண எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி இருக்கிறாரே. நம்மை அவருக்குரியவராக, அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்பி இருக்கிறாரே. அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவருடைய காத்திருப்பெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நற்குல திராட்சை பழங்களை தர வேண்டும். நல்ல திராட்சை பழங்களை தர வேண்டும். அது ஒன்றே ஒன்று தான் ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய காத்திருக்கிறது. ஆனா கசப்பான பழங்களை தரும் பொழுது ஆண்டவர் உங்கள் நிமித்தம் துக்கம் அடைவாரே தவிர சந்தோஷம் அடைய மாட்டார். அவருடைய உள்ளம் மனஸ்தாபப்படும், அவருடைய உள்ளம் வேதனைப்படும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழும்படி உங்களையே நீங்க என்ன பண்ணும்? அர்ப்பணிக்கணும்.
Praise the Lord.